நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஸ்கூலில் 3rd ரேங்க் வாங்கினேன் நான். பட் என்சிசியில் நான் டெல்லி வரைக்கும் ரிபல் டே பரேட் வரைக்கும் போனேன். ஏன்னா எனக்கு வீட்டில் அனுமதி கொடுத்தாங்க. எவ்வளோ பேருக்கு கொடுப்பாங்க தெரியாது. அதுக்கு ஒரு 1 இயர் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். காலையில் 4:30 மணிக்கு பியூகில் ஊதுனோடனே நாங்கள் கிளம்பி 15 மினிட்ஸில் கிளம்பி ஓட ஆரம்பிக்கணும். எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர் டெய்லி ஓடணும், ஞாயிற்றுக்கிழமையை தவிர. அந்த மாதிரி 1 இயர் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து போயிட்டு வந்தோம். அதுதான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் குழந்தைகளுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னு திங்க் பண்ணி தான் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒன்று திருச்சியில் ஏற்படுத்தியிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தனித்திறமைகளை வளர்க்கணும். நம்ம குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுங்களுக்கு தெரியுமா? அதுங்களுக்கு தெரியாது. அதை என்னன்னு கண்டு எடுக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு செயல். கண்டு எடுத்துட்டா அதுங்களை நம்ம மலர வைக்க முடியும். நான் சொன்ன மாதிரி தே கேன் ப்ளூம் இன்டு எ ஒண்டர்ஃபுல் ஃப்ளார். ஒரு அற்புதமான ஒரு மலராக அதுங்களால் மலர முடியும். அந்த திறமைகளை நம்ம கவனித்து அதுக்காக நம்ம ஒரு தியாகம் பண்ணி நம்ம நேரத்தையும் பொருட்செலவையும் தியாகம் பண்ணி படிக்க வச்சோன்னா அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக இருக்கும். இதை நான் சின்ன குழந்தைகளை நான் கூப்பிட்றதுக்கு காரணம், அவங்களோட தெளிவு அவங்களுக்கு வர்ற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த தெளிவு நம்ம அப்பா அம்மா சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள், போங்கப்பா அப்படின்றவாங்க, கேட்க மாட்டாங்க. இது ஒரு ரோல் மாடல், ஒரு செலிபிரிட்டி, அதில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையாளர் சொல்லிக் கொடுத்தா ஏற்றுப்பாங்க. யாருக்காவது ஜாப்பனீஸ் சொல்லித்தர தெரியுமா? நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் இன்ஸ்டியூட்டில். ஜாப்பனீஸ் சொல்ல தெரிஞ்சுன்னா என்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். ஜப்பான் மொழியை கற்றுத்தர போகிறோம். ஏன்னா ஜப்பானில் இந்தியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போனால் அருமையாக அங்கேயே செட்டில் ஆகிடலாம். எந்த வாய்ப்புகளையும் நழுவ விடக்கூடாது. ஃபோன் அடித்தா சரி பார்த்துக்கலாம், அப்புறம் எடுக்கலான்னு நாங்கள் ஃபோன் அடிக்கிறதே ஒரு வாய்ப்பாக தான் நினைப்போம். யாரோ கூப்பிட்றாங்க, நமக்கு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளை தேடி வருது, அப்படி தான் நினைப்போம். பாசிட்டிவ் திங்கிங் அப்படி தான் நினைப்போம். அதனால் ஃபோனெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணிட்டோன்னா வந்தோன்னே எல்லாரையும் திருப்பி கூப்பிடுவோம். என்ன சார் கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம். அது மாதிரி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இயற்கை மேலே ஒரு ஈர்ப்பு. நான் ஹாலிடேஸ்னால் காட்டுக்கு தான் போவேன். எல்லா காட்டுக்கும் இங்கே போவேன். காட்டில் போய் இவங்கெல்லாம் எல்லா காடையும் பார்த்துருக்காங்க. நாட்டை பார்க்குறத காட்டை பார்க்குறது பெட்டர், இந்த மிருகங்களை பார்க்குறது பெட்டர், இந்த பறவைகளை பார்க்குறது பெட்டர்னு சொல்லிட்டு அங்கே தான் போவோம். லாஸ்ட் டைம் கூட இந்த திருச்சியில் நவீன் கார்டன்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டகம், எல்லா வித அனிமல்ஸையும் அவர் வச்சு வளர்க்குறாரு, ஒரு ஜூ மாதிரி. அங்கே போயிட்டு வந்தோம். ஒரு நாள் காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும். அந்த மாதிரி அந்த மிருகங்களோட பழகும்போது, இயற்கையோட பழகும்போது நமக்கு அதோட இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நிறைய நமக்கு தெளிவாகும். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. நிறையா விஷயங்களை உங்களோட பேசிட்டேன். என் மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிறையா கேட்கலாம். நான் எப்போவுமே ஓப்பன் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கேள்விகள் கேட்டாலும் நான் தயங்காமல் பதில் சொல்லுவேன். இப்படி தான் அந்த குழந்தைகள் ஒரு 50 குழந்தைகளை கூட்டிகிட்டு ஏற்காடு போனேன். குழந்தைகள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, 25 பேர் பாய்ஸு, 25 பேர் கேர்ள்ஸு. காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். கிளாஸ்னால் இந்த மாதிரி முன்னேற்ற பயிற்சி. அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவங்க அது நம்ம சொல்லிக் கொடுக்குற வித கதைகள் சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. அப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி எங்களை மாதிரி வாழ்க்கையில் அவங்களாம் வருவாங்க. அப்படி இருக்கும்போது சார் ஓப்பன் ஹவுஸ் வச்சு என்னை கேள்விகள்லாம் கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நாகரிகம் இல்லாத கேள்விகள்னு இல்லை, நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் அவர் பக்கத்தில் இருந்த என்னோட குருநாதர் சொன்னார், ஆதப்பன் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாதனாரு. சார் இல்லை, அந்த குழந்தைகள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது, நிச்சயம் அந்த கேள்விக்கு நான் விடை சொல்லியே ஆகணும்னு சொன்னேன். வைஃபுக்கு தெரியுமா தெரியல, அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி எல்லா கேள்விகளும் கேட்பாங்க. நான் கேள்விகளை பார்த்து பயப்படுறதே இல்லை. எனக்கு பயங்கிறது சுத்தமாக கிடையாது. நீங்கள் கேள்விகள் கேட்டால் நான் அற்புதமாக பதில் சொல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் சிறு குழந்தைகள் கூட கேட்கலாம். என்னையா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு
வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா இல்லை டைரெக்டாக பிஸ்னஸுக்கு போனீங்களா? ரைட். நான் ஒரு அண்ணன் சொன்னதுனால எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. அருமையான கேள்வி. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதே ஒரு பெரிய கனவு கண்டுகிட்டே இருப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன், இந்த காரில் தான் போவேன், இதுதான் செய்வேன்னு. பசங்கள்லாம் சிரிப்பாங்க, டே பைத்தியக்காரண்டாவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. வேடிக்கையாக இருக்கும். நாங்கள்லாம் உட்காந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ் மாதிரி பேசையில் ஒவ்வொருத்தரும் அவங்க கண்ட கனவுகளை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர். இப்போ எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஒருத்தர் மேலேயே போயிட்டாரு. அப்படி பண்ணும்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நான் சொன்னேன், நான் வேலைக்கு அப்ளிகேஷனே போடலை. எனக்கு வந்து நான் படிக்கும்போதே என்னோடய 4th இயரில் இந்தியன் நேவியில் நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால இந்தியன் நேவியில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. நான் வந்து பெங்களூரில் அலகாபாத்தில் அதுக்கு ட்ரைனிங்காக போனேன். அங்கே போய் செலக்ட் ஆகிட்டு அதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு சொல்லாமல் திருச்சிக்கு வந்தேன். எங்கள் அப்பா கேட்டாங்க, என்னப்பா பண்ண போகிற? முடிவு எடுக்கலை. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இவன் ஒருத்தன் தான் நம்ம வீட்டில் ஒழுங்காக படிச்சிருக்கான், இவனும் போய் சேர்ந்துட்டானா நேவியில் திரும்பியே பார்க்க மாட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு மனசில் இதாக இருந்திருக்கும். என்கிட்ட சொல்லலை. என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்ல, பேசாமல் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நான் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நான் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுவேன். எங்கள் அப்பா கூட என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான், அது கரெக்டாக நடக்கும், சரியாகவும் இருக்கும். சரின்ட்டு இப்படி யோசனை பண்ணிட்டு தான் 2 மணி நாள் ஆச்சு. ஏப்பா அங்கே போய் என்ன சம்பாதிக்க தானே போகிற, இங்கே நிறைய வழிவகைகள் இருக்கு, ஏன் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன் அவனை. ஏன்னா நான் நேவின்னு போனால் நீங்கள் எல்லாம் அந்த பக்கம் கொச்சின்னு பூனே அப்படின்னு நார்த் இந்தியாவுக்கு போயிடும். இந்த பக்கம் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம். நம்ம இவனை படிக்க வச்சோம், பிள்ளைகள்லாம் நாங்கள் 7 பேர் எல்லோரும் நல்லா வரணும், இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையா, அவங்களுக்கு ஒரு பயம். நான் சொன்னேன், என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள், என்ன இங்கே தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கேப்பா, ஏன்ப்பா இதெல்லாம் விட்டுட்டு நீ போகணுன்னு நினைக்கிற அப்படின்னாங்க. சரிப்பா நான் போகலை. ஒரே பதில் தான், நான் போகலை. அப்புறம் எங்கள் அப்பாவோட கொஞ்ச நாள் இருந்தேன். எங்கள் அப்பாவோட வேவ் லென்த்து நமக்கு ஒத்து வரல. 6 மாதம் இருந்தேன். சொல்லிட்டேன், அப்பா சாரி, உங்களோட எனக்கு ஒத்து வரல, நேராக பேசணும், உங்களோட எனக்கு ஒத்து வரல, ஐ வாண்ட் டு பி ஆன் மை ஓன். நான் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூரில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்னு இருக்காரு, ஒரு வேலை இருக்குங்கிறாரு, நான் அங்கே போகிறேன்ட்டு 1 இயர் தான் அங்கே இருந்தேன். 1 இயர் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. அதான் நான் சொன்னேன், எந்த வாய்ப்புகளையும் நழுவ விடக்கூடாது. ஃபோன் அடித்தா சரி பார்த்துக்கலாம் அப்புறம் எடுக்கலான்னு. நாங்கள் ஃபோன் அடிக்கிறதே ஒரு வாய்ப்பாக தான் நினைப்போம். ஓ யாரோ கூப்பிட்றாங்க, நமக்கு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளை தேடி வருது, அப்படி தான் நினைப்போம். பாசிட்டிவ் திங்கிங் அப்படி தான் நினைப்போம். அதனால் ஃபோனெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணிட்டோன்னா வந்தோன்னே எல்லாரையும் திருப்பி கூப்பிடுவோம். என்ன சார் கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம். அது மாதிரி வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சு. பிஸ்னஸுக்கு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வந்து ரொம்ப, ஐ ஹேட் நத்திங். முதல்ல ஒரு சைக்கிள் தான், சைக்கிள் கூட இல்லை, சைக்கிள், அப்புறம் ஒரு 2 வீலர், அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வளம் வந்துச்சு. என் பெரிய மக வந்தா, செல்வம் சேர்ந்து வந்துச்சு. முதல்ல என் மனைவி வந்தா, அப்போ தான் பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சேன் நான். அப்போ வெறும் 1000 ரூபா எம்இ படித்தேன். என்ஐடி சொன்னல, என்ஐடியில் எம்இ படித்தேன் ஒரு 2 இயர்ஸ். அங்கேயே ரிசர்ச் அசிஸ்டண்ட் அங்கேயே வேலை பார்த்துட்டு எம்இ படிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு. படிக்கணும், யூஎஸ் போகணும், இங்கே தான் இப்போ வேலைக்கு தான் போக விடலை, இங்கே யூஎஸ் போகணுன்னு ஒரு ஆசை. அதுக்காக எல்லாம் படித்தேன். அந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி படிப்பாங்க. அவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த குழந்தைகள் எல்லாமே, எல்லாம் டாப்பர்ஸ். அந்தந்த ஸ்டேட்லேருந்து டாப்பர்ஸ் தான் இங்கே வருவாங்க அந்த காலேஜுக்கு. அதுங்களோட 2 வருஷம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. கிடச்சோன்னே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் பண்ணி நான் முழுமையாக அதில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டதுனால வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த வாய்ப்பையும் நான் தவற விடவே இல்லை. எல்லாத்தையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு படியாக மேலே ஏறி இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு தரேன். ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எப்படி? ரோல் மாடல் அப்படிங்கிறது, நான் வந்து என்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ரோல் மாடல் வச்சுக்குவேன். இப்போ பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு ரோல் மாடல், பிஸ்னஸ் பண்ணணும்னா அது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு சர்வீஸ் பண்ணோன்னா ஒரு ரோல் மாடல். எனக்கு வந்து சர்வீஸில் ஒரு ரோல் மாடல் இருக்கார். ஒய்ஃபுக்கு தெரியும், சொல்லு பேர், ரத்னா நடராஜன்.
மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் இருந்தார். பழுத்த பழம். இன்னைக்கு அவருக்கு 84 வயசு. சும்மா இன்னைக்கா குடு 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 நம்மளாம் நடந்து வரும். அவரை பார்த்து தான் பேசவும் பழகவும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர். பணம் பெருசே இல்லை, பணம் இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஒன்லி பேப்பர் அப்படிம்பாரு. அவ்வளோ சிறப்பாக எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் பெரிய ரோல் மாடல். இப்படி என்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் யார் சிறப்பாக இருப்பாங்க அந்த லைனில் அவங்கள பார்த்துட்டு அவங்களோட இணைஞ்சு போக முடியுமான்னு கண்ணை மூடிட்டு யோசிப்பேன். முடிஞ்சிச்சுன்னா இணைஞ்சிருவேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், அதான் இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த லேடி பேர் வேம்பார். இங்கே வந்து அந்த காலேஜ் எஜுகேஷனில் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான, நான் சொன்னேன் பாரதி கண்ட புதுமை பெண்ணம்மா நீனு. அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அற்புதமான லேடி. அவங்க தான் எனக்கு டைரக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் யார் நல்லவங்கிறது ஒரு பக்கம், வல்லவர்களையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும். நல்லவர்களாக தேடினோம்னா 1% கூட இல்லைங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேடியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நான் ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிங்க, நான் எதுவுமே வெளிப்படையாக பேசுவேன். நீங்கள் திருச்சியில் ஒரு இன்ஸ்டியூட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது வந்து என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மார்க்குக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 8th 10th முடித்தோடனே வந்து அவங்க ஒரு சாஃப்ட் ஸ்கில் கற்றுக்குறாங்க. அதாவது வந்து சுய தொழில் மாதிரி ஒன்று கற்றுக்கிட்டு அதிலே அவங்க ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க யூஜி பிஜி எல்லாமே புனிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம கல்ச்சர்லையோ நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ வந்து இப்போ காலேஜ் வரைக்குமே அப்பா அம்மா தான் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பையன் வேலை தேடி அதுக்கப்புறம் அவனோட ஓனாக நிற்கிறான் அப்படின்ற ஒரு இது வருது. இப்போ நீங்கள் இந்த சொல்கிற இந்த இன்ஸ்டியூட் வந்து அவங்க அந்த 6th 7th படிக்கும்போதே அவங்களுக்கு அதை தாண்டி வேறு ஸ்கில்ஸ், நான் சொல்கிற ஸ்கில்ஸ்ன்றது இந்த பாட்டு பாடுறதோ டிராயிங் இருந்தோ இல்லையோ, அவங்களுக்கு டெக்னிக்கலாக அதாவது வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ். இப்போ மணி ஏர்ன் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இப்போ யூடியூப் இருக்குது, நிறையா சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி மொபைல்லையோ லேப்டாப்லேயோ நிறையா சம்பாதிக்கலாம். அதை தாண்டி இப்போ ஒரு அந்த காலத்துலலாம் டயரிங் வந்து ஒரு பெரிய ஸ்கில்லு, எம்ப்ராய்டிங் வந்து ஒரு பெரிய ஸ்கில்லு. அந்த மாதிரி நான் ஆட்டோமொபைலில் ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பைக்கை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி திரும்பி அசம்பிள் பண்ணுறதே அது இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கில் தான். ஆஸ் அ சிங்கிள் பர்சன் தான் நான் சொல்கிறது. நான் இப்போ ஃபேக்ட்ரியில் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இப்போ நான் கேட்குறது வந்து நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டியூட் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை என்ன மாதிரி அப்படின்னு கேட்குறேன் நான். ஏன்னா ஃபாரின்லலாம் இப்போ அதுதான் நிறையா பண்ணுறாங்க. இப்போ அதுதான். தேங்க்யூ சார், அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ண போகிறீங்க சார்? ஊரெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் எங்கே பார்த்தாலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னு வச்சுருக்கான். கவர்மெண்ட்டில் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்கா, அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் என்ன தான் சார் செய்ய போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்டது அதான். நாங்கள் we are going to shape the attitude of the child. குழந்தைகளோட எண்ணங்களை வந்து பண்படுத்த போகிறோம். பேச பழக, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி எழுதணும், அதை எங்கே போய் தேடணும், எந்த புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் ஒரு பக்கம். ரெண்டாவது பேசிக் கம்ப்யூட்டிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் கம்ப்யூட்டிங்கில் என்னென்ன இன்னைக்கு இருக்க தேவைகளுக்கு என்னென்ன எம்ப்ராய்டரி, டெய்லரிங் இதெல்லாம் நாங்கள் வரவே இல்லை. உங்களோட நான் சொன்ன அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். எல்லாருக்கும் அற்புதமான அறிவு இருக்குது. அது நகரத்தாருக்கு மிக நுணுக்கமாக ஒரு நூலிலையில் போய் உள்ளே போய் டீப்பாக பார்க்கறதுக்கு உரிய நம் பார்வை இருக்குது. அதை வெளிக்கொணர போகிறோம். கிரியேட்டிவ் ஸ்கில்ஸு, குழந்தைகளை புதுசாக செய்யறதுக்கு நாங்கள் அதுங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். நாங்கள் வந்து டெய்லரிங் ஸ்கில்ஸோ எம்ப்ராய்டரியோ இல்லை பைப்பிங்கோ இதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. இதெல்லாம் அது கற்றுக்குவோம். இது சாதாரண விஷயம். எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டியூட் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ட்ரைனிங் கொடுக்குறோம். எது எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் ஐஐடி ஜேஇக்கு படிக்கிற சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அவங்களோட எண்ணத்தை பண்படுத்த போகிறோம். என் குழந்தைகள் மாதிரி 20 குழந்தைகளை இந்த உலகத்தில் உருவாக்கி காட்டுவேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். எப்போ? 20 வருஷம் முன்னாடியே. இன்னைக்கு எங்கள் ஃபவுண்டேஷனில் ஒரு டாக்டர் படிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. நகரத்தார்.
அவங்க பேர் அழகம்மை, காரைக்குடி. அவங்க இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அற்புதமாக அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கணக்கு எழுதிட்டு தான் இருந்தாங்க, ரொம்ப சாதாரண நிலைமையில் இருந்தாங்க. என்கிட்ட ஒரு ரிலேஷன் மூலமாக வந்தாங்க, என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. எங்கள் சித்தி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி ரைட்டுன்னு இன்றைக்கி முடிச்சு டாக்டராக முடிச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு உதவிகளும் பண்ணுறோம். பட் இதை நான் சின்ன குழந்தைகளை நான் கூப்பிட்றதுக்கு காரணம் அவங்களோட தெளிவு அவங்களுக்கு வர்ற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த தெளிவு வந்து நம்ம அப்பா அம்மா சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள், போங்கப்பா அப்படின்றவாங்க, கேட்க மாட்டாங்க. இது ஒரு ரோல் மாடல், ஒரு செலிபிரிட்டி, ஒரு அதில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையாளர் சொல்லிக் கொடுத்தா ஏற்றுப்பாங்க. கூட்டமாக சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நீங்கள் அதான் சொன்னேன், ஒரு முறை என்கிட்ட அனுப்பி பாருங்கள். அந்த 6ஆவது படிக்கிறதுலேருந்து ஒரு 9ஆவது படிக்கிற வரைக்கும் குழந்தைகளை நீங்கள் பசு மரத்தாணி போய் சொல்கிறத அப்படியே எடுத்துப்பாங்க, வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சார், ஐ கிவ் யூ அன் அஷூரன்ஸ், திஸ் வில் ஹேப்பன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணோம்னா, இன்னொன்று நந்தகுமார் IRS நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அவருக்கு வந்து சின்ன குழந்தையில கற்றலில் வந்து ஒரு குறைபாடு. சீனை நீங்கள் போர்டில் எழுதினா அவருக்கு டீன்னு தெரியும், ஈன்னு நீங்கள் போனா அவர் இசட்னு தெரியும். அவரோட படிக்க முடியாது. நம்ம ஒரு தடவை படித்து தெரிஞ்சுக்கிறத ஒரு 10 தடவை படிப்பார், அப்போ தான் புரியும் அவர். அது கற்றல் குறைபாடு, வேற ஒன்றும் அவருக்கு எதுவுமே நார்மலாக இருப்பார், பார்க்கறதுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாது, ஆனால் படிக்க முடியாது. ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க, அவரால் பாஸ் பண்ண முடியல. குழந்தைகள்லாம் கேலி பண்ணுது, எதை கேட்டாலும் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாரு. அவ்வளோ பேரும் அவரை ஏளனமாக பார்த்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணிக்கிறது, நம்ம இதில் இந்த குழந்தைங்களோட நார்மல் குழந்தைங்களோட நம்மளால் இருக்க முடியலையேன்னு ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் 10th ப்ரைவேட்டாக படித்தார் சார், 12th ப்ரைவேட்டாக படித்தார் சார், டிகிரி ப்ரைவேட்டாக படித்தார் சார், IRS ப்ரைவேட்டாக படித்து எழுதி இன்னைக்கு IRSல பிரமாதமாக ஷைன் பண்ணுறார் சார். கரப்ஷன் இல்லாத ஆஃபீஸர் சார். இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ பிரமாதமாக முன்னுக்கு வர முடிஞ்சிச்சுன்னா அவரோட உறுதி, நான் சொன்ன அந்த உறுதி, அவருக்கு இவ்வளோ ஒரு கற்றல் குறைபாடு இருக்கவர் இன்னைக்கு இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட உறுதி தான். ஸோ அது மாதிரி அந்த குழந்தைங்களோட ஆட்டிடியூட், அதுங்களை செதுக்க முடிய நலன்னு சொல்கிறேன். அடுத்தது சார், நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு பதில், ஆட்சிகள்லாம் யாருமே என்னை ஒன்றுமே கேட்கலையே. அண்ணா வணக்கம். எனக்கு வந்து 1938 பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்கு கோட்டையூர் அழகாவதியில். எலிமெண்ட்ரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் LKGலேருந்து 5வது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 86 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் கரஸ்பாண்டதுக்கு நான் வந்து 5வது கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள உங்களை அனுப்பலாமா ஒரு 3 நாளைக்கு எங்கள் ஊர்லேருந்து? 5வது வந்து கொஞ்சம் புரியாத ஒரு வயதுன்னு நான் நினைக்கிறேன். 1லேருந்து பிரைமரி ஸ்கூல் வந்து கொஞ்சம் குழந்தைகள் வந்து விளையாடுற பருவம். அதுங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறது சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் டீமை நான் கலந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, ஏன்னா நான் இவ்வளோ இதாக போனதில்லை. நான் வந்து கொஞ்சம், அதாவது விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அது அறியா பருவம். அது நான் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதுக்கு இது ஏன்னா வெள்ளைக்காரங்காலத்தில் 1938 ஆரம்பிச்சது. எங்கள் ஐயா ஆரம்பித்து எங்கள் அப்பா நடத்தி இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, நல்லா கொண்டு வரணுமே அப்படின்னு ஒரு இது. அற்புதமான சேவை என்ன உங்கள் சேவை. இது யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப அற்புதமான சேவை. உங்களை என்ன பாராட்டத்துகள்ண்ணே. அதே மாதிரி நம்ம அருணாச்சலண்ணே இருக்காங்க. நான் வரும்போது அங்கே பக்கத்தில் வரும்போது பார்ப்பேன். எப்போவுமே நான் சொல்லுவேன், என்னென்ன நாங்களாம் செய்கிறோம், இந்த உலகத்தில் பிறக்கிறோம், ஏதோ வந்து 30-60 வருஷத்தை ஓட்டுறோம், மேலே போய் சேரோம். ஆனால் நீங்கள் சேவை செய்கிற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அருணாச்சலண்ணே இருக்காங்களா? பிரமாதமாக உங்களுக்கு திருவெற்றியூருக்கே பெருமை அவங்க. அப்படி வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள அவ்வளோ பாராட்டுவேன். அற்புதமான ஒரு சேவை. அதே மாதிரி அண்ணன் பண்ணுறதும் பிரமாதமான சேவை. நம்மெல்லாம் உலகத்தில் பிறந்தோம் போனோம், அப்படி வந்தோம் போனோம்னு இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை, அவங்களுக்குன்னு ஒரு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு அவ்வளோ உதவி. நான் இப்போ சொன்னேன்ல, அவசியமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ரொம்ப அற்புதம் அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. நான் கேட்டு சொல்கிறேனே உங்களுக்கு. அண்ணே வணக்கம்.
நீங்கள் இது 6லேருந்து 9வது படிக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாவே அது ரொம்ப டாலரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது 9th to 12th கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை அப்படிங்கிற 9th 12th கண்டிப்பாக எடுத்துக்குவோம். பட் 9th 12thனா அந்த எக்ஸாம் இருக்கிறதுனால வீட்டில் ரொம்ப யோசிப்பாங்க. 10thலையும் 12thலையும் குழந்தைங்களை அனுமதிக்க மாட்டாங்க. நான் நிறைய இடத்துல கேட்டுட்டேன். 10th 12th வந்து நார்மலாக குழந்தைங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. படிப்பு இருக்குது, டியூஷன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்ட்டு. பட் அனுப்புறதுனா எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தாராளமாக. அது எங்களுக்கு திருவற்றியூர் சங்க சார்பாக கேட்குறேன். எங்களுக்கு ஒரு ஆஃபலி எக்ஸாம் அந்த மாதிரி டைமாக கொடுத்தா எங்கள் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட். தாராளமாக நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் ஏற்றுக்குறோம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் சமூக சேவை செய்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் சிரமமானது தான். நம்ம சமூகத்தில் வந்து முன்னாடி கல்யாணம்லாம் ஆகிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் வெளியில் போகிறதே இல்லை. இப்போ ஒரு சமீப காலமாக பையங்கள்லாம் கரெக்டாக இருக்காங்க நம்ம நகர்த்தாரில். அவங்களே கன்சலேஷன் கொஞ்சம் கூப்பிட்டு எதாவது அட்வைஸ் பண்ணிய முடியும் இல்லை எதுவும்னா நம்ம சமூகத்துக்கு அது ஒரு பெரியதாக இருக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் இப்போ ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் பார்க்குறோம். எந்த கிளாஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறோம், வளர்க்குறோம் எல்லாம். இப்போ எனக்கு 2 பையங்க தான் நம்ம நகர்த்தாரில் நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தேன். நமக்கு சமூகம் முக்கியம் நம்ம இதில் இருந்துட்டு. அது மாதிரி பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குன்னு அப்படி குறையுது. பையங்களுக்கு லேட்டாகிறதுக்கு குறையுது. பொண்ணுங்களும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 50% இல்லை 75% தான் நம்ம இதில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அதர் தான் வெளில போகிறாங்க. அதுக்கு உங்களை ஏதாவது கூப்பிட்டு வச்சு அவங்களை லேடிஸையோ இல்லை ஜென்ஸு கொஞ்சம் அது பண்ணால் கொஞ்சம் நமக்கு சமூகத்துக்கு பெரிய சேவையாக இருக்கும்னு என்னோட தாழ்மையானது. அண்ணன் ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் விஷயத்த பேசுகிறாங்க. இது மேடையில் பேசினா சிறப்பாக இருக்காது. என்னோட கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் ரிலேட்டடாக முதல்ல உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி வந்து நீங்கள் பிஸ்னஸ் போனீங்களா இல்லை இப்போ வேலைக்கு போனீங்களான்ட்டு. அதுக்கு அடிப்படை காரணமே இதுதான். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து பிள்ளைங்களும் வந்து வேலைக்கு தான் அதிகமாக போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. பெண் பிள்ளைகளும் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைகளை விரும்புகிறதும் இல்லை. அதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்து சேர்த்தே சொல்லுங்கள். அதான் நான் சொன்னேன், ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். இதுக்கு என்னால் எவ்வளோ தூரம் பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை வந்து ஒரு பெருசாக சிந்திச்சது இல்லை. ஏன்னா வந்து இன்றைக்கி அதெல்லாம் வந்து அந்த குழந்தைகள் வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் இன்றைக்கி இருக்க குழந்தைகளை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லா பேரண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. இது இஷ்யூ இல்லை, இது காலத்தின் மாற்றம். நீங்கள் வெளிநாடுலாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது, ஆண்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதை கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணிடுச்சு. பெண்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 12 நாடு அப்ரூவ் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம முன்னேறலை இன்னும். அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படுவோம், அப்படி நினச்சிக்குங்க. ஏன்னா இன்றைக்கி அதுதான் உண்மை. ரொம்ப மாற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ சிங்கிள்ஸாக கல்யாணமே பண்ணிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா இல்லை சரின்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் இந்த காலத்தின் மாற்றம். ஏன்னா அந்த விஞ்ஞானம் முன்னேற குழந்தைகளுக்கு வந்து நம்மளை விட அறிவு சார்ந்து அவங்க ரொம்ப வேகமாக போக போக நம்மளால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலை வேற, அதுங்க இருக்க சூழ்நிலை வேற. அதுங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து இது சரிதானோ அப்படின்னு தோணுது, நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது தவறோ அப்படின்னு தோணுது. அதனால இதை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதான் முடிவு பண்ண முடியும். இதை குழந்தைகளை நம்ம வற்புறுத்தி செஞ்சோன்னா அது வந்து சங்கடத்தில் தான் போய் முடியும்னு என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. அது நான் இதில் வந்து ஒரு தீர்வாக நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல எனக்கு தெரியல. இது இப்படி தான் நான் யோசனை பண்ணுறேன். அண்ணே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. அண்ணே, உங்கள் ப்ரோக்ராம் ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட்டு, அதை செட்டிநாடு டிரைவ் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஏரியா வந்து இன்னும் டெவலப் ஆகுமே. நீங்கள் திருவொற்றியூரை கேட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி செட்டிநாடில் ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் செட்டிநாடு டிரைவ் பண்ணிங்கன்னா நம்ம ஏரியா இன்னும் நல்லா டெவலப் ஆகும். நம்மளுடைய ஏரியாவில் பின்தங்கிய பகுதிகள், பின்தங்கிய பள்ளிகள்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும், மேன்மைப்படுத்தலாம். ஸோ திருச்சி டு நம்ம ஊர் பக்கம் இருக்கிறதுனால அந்த டிரைவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஆனால் நான் வந்து நிறையா நான் சொன்னேன், கொடுப்பதில் தான் எனக்கு சந்தோஷம்னு. நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ கொடுத்துட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடணும். நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடணும்னா எனக்கு நிறைய நேரம் வேணும். ஸோ நிறைய நேரம் வேணும்னா நான் நிறைய உழைக்கணும், அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். நான் அண்ணே சொல்கிற மாதிரி பின்தங்கிய மாவட்டத்தில் போய் எல்லா குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டு நான் எல்லா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன்னா என்னோட தொழில் மாறி போயிடும், எனக்கு வருமானம் இல்லை, கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். அதனால எனக்குன்னு ஒரு
வரையறையை வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், இவ்வளோ தூரம் தான் என்னால் போக முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல நான் வச்சுக்கிறேன். நீங்கள்லாம் வாங்கினா வாங்க, வரவேற்கிறேன், தங்குங்க, நாங்கள் எங்கள் திறன்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் அதை வச்சுட்டு முன்னேற முடியுமா பாருங்கள். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர தேடி தேடி போய் என்னால் பண்ண முடியாது. அதுக்கு ஆண்டவன் எனக்கு நேரத்தையும் கொடுக்கல, அதுக்குள்ளே உறுதியையும் கொடுக்கலன்னு. அதனால் சாரிண்ணே, என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. நாங்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் லைன்ஸில் இருக்கையில் 50 காலேஜுக்கு போனோம். 50 காலேஜ், 1 டே ப்ரோக்ராம், 8 மணி நேரம். நானும் அந்த ரத்னா நடராஜன், நான் சொன்னேன் என்ன குருநாதர், அவர் 70 வயசு. அப்போ 70 வயசில் அவர் நான் காரில் போவோம், ஒவ்வொரு காலேஜில் இறங்குவோம், முன்னாடியே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிப்போம், டீ லஞ்சு முடித்து சாயந்தரம் 5:30 மணிக்கு முடிப்போம். அதில் ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா பார்த்தோம், ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க. யாருப்பா எப்படி தான்ப்பா வந்து போர் அடிக்காங்க ஒரு நாள் பூரா, அவங்களுக்கு அதை ஒரு பார்வை எடுத்துக்க தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு 10% எடுத்துக்கிட்டாங்கன்னா பெருசு. அதுலேருந்து நான் அண்ணன் சொன்ன மாதிரி போகிறத விட்டுட்டேன். நீங்கள் வேணுமா தேடி வாங்க, நான் எங்களால் தர முடியும், உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு போங்க, நான் பாட்டுக்கு, அவ்வளோதான், சிம்பிள். இதில் குழப்பமே இல்லை. ப்ளீஸ் அண்ணே, இப்போ எங்கள் சைடில் இளைஞர் நற்பணி குழு இருக்குது, ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், நகர்த்தார் சங்கம் இருக்குது. we are ready to help you at all the times. We are here and we assure you that we will do our level best to attain our Chettinadu development program. We are here to assist you at 24 hours, 365 days. So you can call us at all time, please. தேங்க்யூ வெரி மச் சார். யாருக்காவது ஜாப்பனீஸ் சொல்லித்தர தெரியுமா? நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் இன்ஸ்டியூட்டில். ஜாப்பனீஸ் சொல்ல தெரிஞ்சுன்னா என்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். ஜப்பான் மொழியை கற்றுத்தர போகிறோம். ஏன்னா ஜப்பானில் இந்தியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போனால் அருமையாக அங்கேயே செட்டில் ஆகிடலாம். நான் சொன்ன கருத்து, அண்ணன் சொன்ன கருத்துக்கு எதிராக இருக்கும். இது ஜப்பான்லேயே செட்டில் ஆகிடலாம். அற்புதமான ஊர் அது. உழைக்கிற மக்கள், அறிவாளிகள் எல்லாரும் உழைப்பே உன்னதம்னு இருக்கிற ஊர் அது. அந்த ஊரில் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். நாங்கள் ஜப்பான் மொழி சொல்லிக் கொடுக்க ஆளுகள் தேடிக்கிட்டு இருக்கோம். ஹிந்தி சொல்லிக் கொடுக்க போகிறோம், இங்கிலீஷு. நம்ம ப்ரொஃபஸர் ஒருத்தர் எஸ்ஆர்எம் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் அவங்க வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பிரின்சிபலாக இருந்தாங்க. அவங்க 36 ஹவர்ஸில் யூ கேன் ஸ்பீக் ஒண்டர்ஃபுல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்த போகிறாங்க. அதுக்கு நாங்கள் இதில் போடுவோம் சார், நெட்டில் போடுவோம். எங்கள் சைட்டில், வெப்சைட்டில் பார்த்து கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். வெறும் 500 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுவோம். அங்கே வந்து இருந்து நீங்கள் ரெசிடென்ஷியலாக கற்றுக்கலாம். அவங்க எஸ்ஆர்எம் சொக்கலிங்கம் வந்து புக்கே எழுதியிருக்காங்க, ஆங்கிலம் பேசுவது எப்படி, இங்கிலீஷ் வந்து ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி ஈஸிலி வித்தின் 36 ஹவர்ஸ். ஒன்று ரொம்ப நாள்லாம் பேச வேணாம், ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். அதுக்கு அவங்களோட ஒரு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு இடையில் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்கில் உள்ள பீப்புள் இருந்தால் வீல் அகாமடேட். ரிசோர்ஸ் பர்சனாக நாங்கள் எடுத்துக்குவோம். உங்களுக்கு வரப்போகிற செலவு, அங்கே ஆகிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம். உங்களுக்கு ஒரு ரெமினரேஷன் கொடுப்போம். தாராளமாக எங்களோட சேர்ந்து அதை நடத்தலாம். அண்ணே வணக்கண்ணே. லேடிஸை கேள்வி கேட்கலைங்க, நீங்கள் கேட்குறேன். உங்களுடைய இவ்வளவு பெருமைக்கு உங்கள் ஒய்ஃப் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்களா? ஆமாம், உண்மை. அப்போ நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பொம்பளைங்க கேட்கலை, நீங்கள் அவங்க இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேனே லேடிஸுங்கிற முறை. இல்லை, ஆட்சி சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கல. வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் வெளியில் வந்து பொழப்பு ஓடும். ஒவ்வொரு ஆட்சி மாறும், இது நல்ல காதில் வாங்கிக்கணும். நிறைய பேருக்கு இன்னும் புரியறது இல்லை. நான் சொல்கிறத கேட்கணும், வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஏன் கட்டுப்பாடுன்னு நினைக்கப்படாது. வெளியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்த போது பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றவங்கள எப்படி அகாமடேட் பண்ணுறது, எப்படி அவங்கள வந்து ஒரு ஆதரவாக பண்ணுறதுங்கிறது ஒரு கலை. சில பேருக்கு தான் அது வரும், சில பேருக்கு நம்ம சொல்லி தரணும். அதை நம்மளா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபேமிலி லைஃப். அது வந்து வயது கொஞ்சம் ஆக ஆக வந்து தெரிஞ்சிடும். முதல்ல வந்தோன்னே எங்கள் அப்பா மாதிரி அவர் இல்லையே, எங்கள் மாமா மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு போக போக பழகிடும், சரி இப்படி தான் அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியம் ஆச்சு. அது உண்மைதான். என் ஒய்ஃப் இது வரைக்கும் 1 கோடி ரூபா கொடுத்துட்டு வந்தேன், ஒன்றுமே சொல்லலை. அவங்க ஏங்க நீங்கள் ஒன்றுமே தரமாட்டேன்னு சொன்னீங்க, என்கிட்ட போய் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 1 பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு தான் முதல்ல சொன்னேன். ஆனால் அவங்க வந்து
நான் காசி விஸ்வநாதராக வந்து கேட்குறேன், அவரோட பிரதிநிதியாக வந்து கேட்குறேன். இந்த மாதிரி இவ்வளோ வசதிகள் நகரத்தாருக்கு செய்ய போகிறோம் சொல்லும்போது என்னால் மறுக்கவே முடியல. அதுலேயும் வந்து எனக்கு கொடுக்குறோன்னு மனசில் ஒரு உந்துதல் இருந்துச்சு. ஏன்னா நான் தான் சொன்னேன், கொடுத்து பழக்கப்பட்ட ஆள், அதனால சரின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது மாதிரி அவங்க வந்து எதுவுமே வேண்டான்னு சொன்னதில் இன்னும் அவங்களோட கோரிக்கை 2 நான் செஞ்சு தரல. இன்றைக்கி ஓப்பன் ஹாலில் சொல்கிறேன், அவங்க ஊரில் எனக்கு ஒரு சேலம் மாற்றிக்க ஒரு இடம் வேணுங்க, வீடு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வந்து பொது வீடு தான், நான் தனியாக வீடு கட்டி தரல. நான் நினச்சா எப்போவோ கட்டிருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி கட்டலாம். 20 வருஷமாக அவங்களோட கோரிக்கை இன்னும் நிலுவையிலே தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து திருச்சியில் எங்கள் அப்பா ஆத்தா அப்பச்சியோட தான் இருந்தோம். அந்த ஆத்தா அப்பச்சி கீழே இருந்தாங்க, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பச்சி சொல்லிட்டாங்க, அப்பா நீ சும்மா கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி ஏதாவது வீட்டை இடிச்சிக்கிட்டு இருக்காதப்பா, ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா தான் இருக்குது, நல்லா சௌரியமாக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் அப்பா சொல்ல மீறுறதில்ல, சரி ரைட்டு அப்படின்னு இருந்துட்டோம். இங்கே அப்பா போன பிறகு சரி அம்மா இருக்குது, அம்மாட்ட கேட்போம், அம்மா வந்து சரின்னு சொல்லிடணும்னு போய் கேட்டால் அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நான் இருக்க வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போகுதுப்பா அப்படின்ட்டாங்க. என்னால் மீறவே முடியல. 2 வருஷம் போன வருஷம் தான் அவங்க இறந்து போனாங்க. இப்போ தான் அந்த வீட்டையும் வந்து ரீமாடல் பண்ண போகிறோம். பட் பெரிய வீடு, பெரிய இடம் தான் அது, அதை பண்ண போகிறோம் திருச்சியில். 20 வருஷமாக அவங்க எல்லாத்தையும் பொறுமை, அந்த பொறுமை வந்து நம்ம செட்டி நாட்டு ஆட்சிகளுக்கே உள்ளது. நம்ம எவ்வளோ போய் அவங்கள ப்ரெஷர் கொடுத்தாலும் பொறுமையாக இருப்பாங்க. அந்த பொறுமையாக இருந்திருக்காங்க இது வரைக்கும். இனிமேல் அவங்க வந்து சூப்பராக அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு தான் கொடுக்க போகிறோம். நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு லைஃப்பில், அவ்வளோதான். ஏன்னா நான் ஒரு பார்வையில் ஓடிட்டே இருந்தேன். இப்போ தான் வந்து அவங்களோட கருத்து நியாயமான கருத்துன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆட்சி சொன்ன மாதிரி நிச்சயமாக அது நடந்துருச்சு. நீங்கள் கேட்ட நேரம் நல்ல நேரம், அருமையாக நடந்துருது. சிவகார்த்திகனோட படத்தில் நம்ம ஒரு டைலாக் பார்த்துருப்போம், ஜெயிச்சவங்க சொன்னால் கேட்கணும்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னதை நாங்கள் இப்போல்லாம் கேட்டுக்கிறோம். பட் நிறைய ஜெயித்தவங்க அவங்க கடைசி காலத்தில் சொல்கிற விஷயம் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கான டைமை நான் நிறைய கொடுக்காம விட்டுட்டேன், என் ஃபேமிலிக்கான டைமை நான் கொஞ்சம் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க ஜெயிச்ச எல்லாருமே கடைசியில் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் இது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை எப்படி சொல்ல போகிறீங்க? 2வது, ஆட்சி சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டாங்க. நான் அது வேறு மாதிரி கேட்குறேன். 1 கோடி நம்ம ஈஸியாக சொல்கிறோம், அது கிட்டத்தட்ட 100 லட்சம். 100 லட்சத்தை டக்குன்னு கொடுக்குறோன்னா அது உங்களுக்கு அந்த சேவை நீங்கள் கொடுக்கணுன்ற மனசு வந்துடுது, ஓகே. பட் அதே மனசு உங்கள் ஒய்ஃப்க்கு, உங்கள் பசங்களுக்கு, அதையெல்லாம், ஏன்னா இது ஃபேமிலியாக பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அவங்களாம் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த இது எப்படி, இது நம்ம காலகாலமாக எல்லாம் பண்ணுறாங்க, ஓகே. பட் உங்கள் பர்சனலில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ணன் சொல்கிறது 100% உண்மை சார். இட் இஸ் ட்ரூ டு தி கோர். நாங்கள் எல்லாருமே நேரம் இல்லாமல் அலையிறவங்க தான். அவங்க கேட்கும்போது என்னால் உடனே செய்ய முடியாது. நானே அவங்கள்ட்ட சொல்கிறேன், 20 வருஷம் ஆயிருக்கு இதுக்குன்னு. அவங்களுக்கு நேரம் கொடுக்கல. என் குழந்தைகளை நான் அடுத்த குழந்தைகள் இப்போ பார்க்குற மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. என் பேத்தியை பார்க்குற மாதிரி என் குழந்தைகளை பார்த்ததே இல்லைங்க. அவங்க தாங்க பார்த்தாங்க. இதுக்கு நீங்கள் அவங்கள தான் பாராட்டணும். நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்காவது ஸ்கூலில் என் குழந்தைங்க 2ம் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, எல்லாத்துலேயும் டாப்பர்ஸு. நான் சொன்னல, என்னோடய 2வது பொண்ணு 3 200 வேணா, ஃபஸ்ட்டு குழந்தை டாப்பரு, 2மே பொண்ணு. அவங்களுக்காக நான் ஸ்கூலுக்கு எப்போ போவேன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வைப்பாங்க. அப்போ நான் போகும்போதே, அந்த இடத்துல போகும்போதே, அந்த ஸ்கூலில் எல்லோரும் எனக்கு தெரியும், திருச்சியில் சென்ட் ஜோஸ் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலு, போகும்போதே ப்ரௌட் பேரண்ட் எங்களை அவங்களுக்கு கூப்பிட்றது. சார் ப்ரௌட் பேரண்ட்ஸ் வாங்க சார் சொல்லி என்னை ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. என் பொண்ணு தான் அந்த மிஸ்ஸோட நிற்பா, ஏன்னா அவங்க பெட்டு எப்போவுமே வந்து கூப்பிட்டு ஹானர் பண்ணி அனுப்புவாங்க. நான் சொல்கிறதுக்கு அவங்க குழந்தைய பிடித்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான குழந்தைங்க 2மே. இதுக்கு எல்லா பெருமையும் அவங்கள தான் சாரும். ஏன் சார், ஏன் என்னோட பாட் ரொம்ப ரொம்ப கம்மி, 10% தான் பெருசு, அதுவே ஜாஸ்தி. நான் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தவிர அவங்களுக்காக நான் என்னோட நேரத்தை நிறைய செலவழிக்கவே இல்லை. இது சத்தியமான உண்மை. அண்ணன் சொல்கிறது 100% ரைட்டு. ஆனாலும் அவங்க இன்றைக்கி 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை. அண்ணன் கேட்டாங்க, நீங்கள் இப்போ பணத்தை இப்படி தூக்கி கொடுத்துட்டீங்களே, உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்க? என் குழந்தைங்க எனக்கு முன்னாடி சொல்ல, அப்பா திஸ் இஸ் யோர் மனி, யூ ஹவ் ஏர்ன்ட், ஒய் ஷுட் யூ டிஸ்கஸ் திஸ் வித் மீ, நாட் நெசசரி. என் பொண்ணு இன்றைக்கி வந்து அவளுக்கு 30 வயசு ஆகுது, பெரியவளுக்கு 28 29 30 வயசு, 30 இயர்ஸு. அவள் ஐடியில் இருக்கா. ஐடி கீக்கும்பாங்க. என் நேரம் அதான் சிந்தனை. அமெரிக்கன் கம்பெனியில் பிடிச்சி போட்டான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட 6 மாதம் லீவ் கொடுத்து ப்ரொமோஷனும் கொடுத்துட்டான். ஏன்னா அதுக்கு விட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடக்கூடாதுன்னு. அவ்வளோ ஒரு கெட்டிக்கார குழந்தை.
அவள் சம்பாத்தியத்தில் இன்னைக்கு பெங்களூரில் அற்புதமான இடத்துல 5 பெட்ரூம் ஹவுஸ் வாங்கிட்டான். என்னை சாரலை, என்கிட்ட கேட்கல. அப்போ பார்க்கணுன்னா 3 ஞாயிற்றுக்கிழமை போய் வீடை தேடணும், அவ்வளோதான். அவளே எல்லாம் பேசி எல்லாமே முடிச்சிட்டான். அதனால தான் நான் சொன்னேன், குழந்தைகளை இண்டிபெண்ட்டாக க்ரியேட்டிவாக தனித்து நிற்கிறதுக்காக நம்ம வளர்க்கணும். என்னை சார்ந்து அவங்க இல்லை, என் பணத்தை அவங்க பணமாக நினைக்கவே மாட்டாங்க. அதனால அந்த கொஸ்டினே எனக்கு கிடையாது. இவங்க எப்பவும் போல் உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். ஏதோ நான் இங்கே இல்லை, அதான் சொன்னாங்க பாம்பே எல்லாம், டெல்லியெலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இனிஷியேட் பண்ணோம். டெல்லி சங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்தோம். நாங்கள் அங்கே இருக்க தலைவரை விட கூட கொடுத்தோம். ஏன்னா டெல்லியில் நம்ம ஆளுங்க போகும்போது அங்கே ஒரு பாதுகாப்பாக தங்குறதுக்கு, நம்ம குழந்தைங்க படிக்க போகுது, ஐஏஎஸ் படிக்க போகுது, ஒரு டிரான்சிட் அகாமடேஷன் வேணும். அங்கே டெல்லியில் யாருமே கிடையாது நமக்கு. இப்போ அங்கே மூர்த்தின்னு தேவகோட்டைக்காரர் தலைவராக இருக்கார். 2வது ஒரு 3 ரூம் வாங்க போகிறாரு. என்கிட்ட கேட்டிருக்காரு, செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு ரூம் நீங்கள் தானே பேர் பண்ணிக்கணுன்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டேன். அவர் இடம் பார்த்துட்ருக்கார். ஸோ அது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் சரி ரைட்டுங்க, உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டால் சரின்னு சொல்லிடுவாங்க. எங்கள் ஒய்ஃப் இது வரைக்கும் அப்ஜெக்ட் பண்ணதில்லை. அப்ஜெக்ட் பண்ணால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனைகள் எனக்கு வந்ததே இல்லைன்னு. அது வந்து நான் விரும்ப ஒரு பெரிய பாக்கியசாலின்னு. பணத்தை பெருசாக நம்மது நினைக்கும் போது தாங்க பிரச்சனைகள் நிறையா வரும். நீங்கள் நம்மதில் அந்த 3வது மனிதராக இருந்து பார்த்து பாருங்களேன். நம்ம உழைப்பிற்கு நம்பிக்கை இருக்கிறதுனால நானும் அதை ஒரு பெருசாக இது பண்ணுறதில்ல. சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். அது ஈஸியாக எடுத்துக்கிட்டால் பெட்ரு. முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் எடுத்து நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி என்னோடது. நீங்கள் திருச்சி நகரத்தார் சங்க தலைவராக இருக்கும்போது நான் பூலாங்குறிச்சி செயலாளராக இருந்தேன். அப்போ உங்கள்கிட்ட ஏதாவது புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாமான்னு கேட்டப்போ நீங்கள் தான் அந்த மரம் நடுறது வந்து, மரக்கன்று நடுறது வந்து பெரிய விஷயம்னு சொல்லி என்னை ஆரம்பித்து வச்சிங்க. நாங்கள் அதனால் ஊரில் ஒரு 1000 மரக்கன்றுகள் நட்டோம். அந்த முதல் 100 கன்றுகளுக்கான மரக்கூண்டு நீங்கள் கொடுத்தீங்க. அது ஒரு கூண்டு 1500 ரூபா இருக்கும். சத்தமே இல்லாமல் ஒரு நாள் அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ணன் 150 1.5 லட்ச ரூபாய்க்கான மரக்கூண்டுகள். யாருக்குமே தெரியாது எங்கள் ஊரில். அப்போ நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கீங்கன்னு. அப்போ என்ன சொன்னார், இயற்கை தான் தெய்வம், இயற்கையை தான் நம்ம சாமியாக கும்பிடுவோம் முன்னாடி, இப்போ தான் நம்ம வழிபாடுகள் மாறிட்டோன்னு. அந்த இயற்கை தான் தெய்வம்ன்ற நிலை உங்களுக்கு எப்போ வந்ததுன்னு? நான் கோயில்களுக்கு அதிகம் போகிறதில்ல. ஏன்னா கோயிலில் போனால் இப்போ போய் பெரிய லைன் நிற்கிது, டிக்கெட் வாங்கணும், அங்கே போனால் ஐயரை பார்க்கணும், இது யாராவது விஐபி ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், உள்ளே போகணும். அதில் 2 பேர் ஏற்கனவே மாலையை போட்டு நிற்பாங்க, நமக்கு மாலைகள்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன். இது கொஞ்சம் சிரமமான, எனக்கு வந்து கொஞ்சம் அது அவ்வளோ சரியாக தோணாது. அதனால் நான் அதிகம் கோயிலுக்கு போகிறதில்ல. நான் வந்து வீட்டில் வந்து அந்த காலையில் அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கு 5 மணிக்கு உட்காந்தேன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து பாட்டெல்லாம் பாடி விநாயகர் தூதி, இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து திருப்புகழ் படிக்கிறேன். இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே. என் ஒய்ஃப் தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு படிக்கவே தெரியாது, ஒன்றுமே பாட்டே வாயில் நுழையாது. இப்போ நல்லா கந்தசஷ்டி கவசம் எல்லாமே நல்லா மனப்பாடமாக படிப்பேன். எல்லாம் பழகிட்டேன், அவங்களோட சேர்ந்து பழகிட்டேன். அவங்களும் நல்லா படிப்பாங்க. அவங்க ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்க, நான் அதை எழுத மாட்டேன். மற்றது எல்லாம் படிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டேன். இப்போ கூட நாளானைக்கு திருத்தணியில் வந்து அவர் நம்ம மெய்யப்பண்ணை, துபாய் மெய்யப்பண்ணை வந்து திருத்தணியில் வந்து திருப்புகழ் படிக்கிறாங்க. 6 படை வீடில் படிக்க போகிறாங்க. அதில் வந்து முதல்ல சுவாமி மலைக்கு நாங்கள் போயிருந்தோம். இப்போ இந்த இதில் நடக்கும்போது நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அன்றைக்கி அந்த இது ஃபுட்டு இதெல்லாம் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் கட்டாயம் வரணுன்னாங்க. நான் வந்து இருந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும், ஈவினிங் 4 மணி வரைக்கும் உட்காந்து அந்த கூட்டு பிரார்த்தனை. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க நல்லா படிப்பாங்க. நீங்கள் கூட யாரும் நேராக இருந்தால் வரலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள்ண்ணே. நீங்கள் அண்ணனை நான் தெய்வமாக நினைக்கிறேன், அதே மாதிரி உங்களையும் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேண்ணே. அண்ணன் வந்து துபாயிலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்கண்ணே. ஃபோன் பண்ணி நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும். அவங்க சொல்லலை, என்னோட ஐத்த மக அந்த குழுவில் இருக்காங்க, சொன்னாங்க, என்ன தம்பி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே, இது வந்து இதுக்கு பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக பண்ணலாம்,
அப்பா நீ எப்பவும் பழனிக்கு தானே பண்ணுவேன் அப்படின்னாங்க. பழனிக்கு பண்ணா என்ன, பழனி முருகனுக்கு பண்ணா என்ன, திருத்தணி முருகனுக்கு பண்ணா என்ன, எல்லாம் மக்களுக்கு தான் பண்ணுறேன், மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லிட்டேன். நம்ம நகரத்தார் ஆட்சிகள் பூரா இப்போ மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. அதாவது அதை இதை எப்பவும் கதை பேசிகிட்டே இருக்கிறத இப்போ திருப்புகள் படிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுவும் குழுவாக பிரித்து ஒரு குழுவில் இருந்து எங்கள் ஐத்த மக 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறான் இதில் ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைடெக் ஆக்கிட்டாங்க அதை. ஸோ அது ஒரு நல்ல காரியம். அண்ணன் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்று இது பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய இன்னோவேஷன் தான் அது. ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்கள் செல்வ தானம் பண்ணுறீங்க. எங்களுக்கு எங்களுடைய குருநாதர் அருசோ ஐயா சொன்னது ஞான தானம் பண்ணணும்னு. எங்களால் முடிஞ்ச ஞான தானம் திருப்புகள் சொல்லிக் கொடுக்குறது, அதை செய்கிறோம். கடவுள் அதற்கு சக்தியை கொடுக்கணும், அவ்வளோ. நீங்கள் 2 பேரும் புண்ணிய ஆத்மாக்களாச்சு, கொடுத்து வச்சவங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல கைதட்டி ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவங்க திடீர்னு எங்கே இருந்தாங்க மேய பண்ணனே தெரியல. இப்போ வந்து பார்த்தா அத்தனை ஊர்லேயும் அத்தனை ஆட்சிமார்களும் அத்தனை குடும்பத்திலையும் அவங்க பேர் ஒழிக்குது, திருப்புகள் ஒழிக்குது. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். திருப்புகளை ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டாங்க. அது படித்தா நல்ல விஷயங்கள் நிறையா நடக்குது. நமக்கும் வந்து ஒரு பார்வை வந்து நேர்கோட்டில் இருக்குது. நான் வந்து எனக்கு ரொம்ப அதில் பலன் இருக்குதா ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. நானும் படிச்சிட்ருக்கேன் டெய்லி. நம்ம ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு தெய்வத்தை வேறு வழி ஒருத்தர் வந்து நம்ம தெய்வமே, அதாவது சிலை வடிவத்தில் பார்க்குறோம், சில இடத்துல சிலை இல்லாமல் பார்க்குறோம், சிலுவையில் பார்க்குறோம். பார்வை தான் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வங்கிறது அந்த இயற்கை தான். நான் வந்து மரம் நடுறது இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் எடுத்துருக்கிறது. நான் வந்து என்னோடய லைன்ஸில் நான் இருக்கும்போது, என்னோடய கிளப்பு சேர்மனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 1000 மரம் இந்த திருச்சி மெடிக்கல் காலேஜில் நட்டு அதை 5 வருஷம் வளர்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அந்த இடம் பேர் மிளகுப்பாறை. அதில் மரமே வளராது, சாயிலே மாற்றி பண்ணோம். இன்றைக்கும் அந்த இடம் வந்து பிரமாதமாக இருக்குது. அப்படி ஒரு சோளம் மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் ஊரை அப்படி தான் மாற்றிருக்கேன். அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, கண்மாய்கள். எங்கள் ஊரை சுற்றி 11 கண்மாய் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கண்மாயும் 30 ஏக்கர், 15 ஏக்கர், 25 ஏக்கர், 45 ஏக்கர் இருக்குது. எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து போன மண்டே தான் கலெக்டரை பார்த்துட்டு வந்தேன். அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்களோட சேர்ந்து இந்த கண்மாய்கள்லாம் தூர் எடுத்து அதை வந்து நல்லா பறவைகள்லாம் வந்து இருக்கிற மாதிரி அதை மாற்ற போகிறோம். அந்த ப்ராஜெக்டை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இயற்கை வந்து எப்போவுமே இயற்கைக்கு எதிராக போனால் அழிவு தான். நீங்கள் வயநாட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம தேவையில்லாமல் அதெல்லாம் அதில் வந்து குறுக்கிட்டு கவர்மெண்ட்டும் வந்து எதுவுமே அதில் ஒரு கண்டுக்காமல் இருந்துடுறாங்க. இயற்கைக்கு எதிராக போகிறது நாங்கள் எப்போவுமே போகிறதில்ல. நான் சின்ன குழந்தையாக இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் போட்டால் என் பிள்ளைங்க என் பாக்கெட்டில் வந்து போட்டுரும். ஏன்னா நான் தான் சொன்னேனாமா கீழே போடக்கூடாது அப்படின்னு. காரில் போகும்போது ஒரு பிஸ்கட் சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அந்த பேப்பர் வரும் இல்லையா, அந்த பேப்பரை காருக்குள்ளே போடக்கூடாது. எங்கே போடணும்? அப்பாவோட பைக்குள்ளே. சின்ன குழந்தையா இருக்கையில் நான் சொல்கிறது நடந்தது சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி தான் நான் சொல்லி கொடுத்தேன். கீழே வெளியே கண்ணாடி திறந்து வெளியே போடக்கூடாது, நம்ம வச்சிருந்து கீழே இறங்கணுன்னா எந்த இடத்துல போடணும்னு பார்த்தா இங்கே போடணும்னு சொல்லி கொடுத்தேன். அது இன்றைக்கும் அவங்க செய்கிறாங்க. அதான் அந்த சின்ன குழையிலேயே அதுங்களுக்கு வந்து நம்மளே வெளியே தூக்கி போட்டோம்னா அதுங்க நம்மளுக்குமே வேகமாக வெளியே தூக்கி போடும். அந்த பழக்கங்களை நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அதுங்க சிறப்பாக இருக்கும். இந்த இயற்கை மேலே ஒரு ஈர்ப்பு. நான் வந்து ஹாலிடேஸ்னால் காட்டுக்கு தான் போவேன். எல்லா காட்டுக்கும் இங்கே போவேன். காட்டில் போய் இவங்கெல்லாம் எல்லா காடையும் பார்த்துருக்காங்க. நாட்டை பார்க்குறதோ காட்டை பார்க்குறது பெட்டர், இந்த மிருகங்களை பார்க்குறது பெட்டர், இந்த பறவைகளை பார்க்குறது பெட்டர்னு சொல்லிட்டு அங்கே தான் போவோம். லாஸ்ட் டைம் கூட இந்த திருச்சியில் வந்து நவீன் கார்டன்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டகம் எல்லா வித அனிமல்ஸையும் அவர் வச்சு வளர்க்குறாரு, ஒரு ஜூ மாதிரி. அங்கே போயிட்டு வந்தோம் ஒரு நாள் காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும். அந்த மாதிரி அந்த மிருகங்களோட பழகும்போது, இயற்கையோட பழகும்போது நமக்கு அதோட இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நிறையா நமக்கு தெளிவாகும். நன்றி. உங்களோட பொறுமையான ஒரு என்னோட இவ்வளோ இணைந்து இருந்ததுக்கு மிக்க நன்றி. அண்ணன் கௌரவ தலைவர் சோலைமலை, துணைத் தலைவர் அவர் செல்வம் அவர்கள், அவங்க பொருளாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், செயலாளர் நாராயணன் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய நகரத்தார பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.